ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தியில் வந்து கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். இது வந்து கல்ஃப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெறும் ஃப்ளவர்னு சொல்லலாம். அரபிக் டிசைனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கிளாஸில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மெயிலில் வந்து நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரபிக்கில் போடுற கல்ஃப் ஃப்ளவர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் போட்டுட்டு இது அம்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து என் ஷேப்பில் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் பெட்டல்ஸ் வந்து நாலு டைரெக்ஷனில் போட்டுக்கிறேன். ஓகேவா? 4 டைரெக்ஷனில் போட்டு மிச்சம் இருக்க கேப்லேயும் நான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் போடணும். பெட்டல்ஸு பெருசாக சின்னதாக போடக்கூடாது, குண்டாக ஒல்லியாக போடக்கூடாது. ஓகேவா? ஸோ பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லேயருமே நான் வந்து பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதே சைஸில் வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து இன்னொரு பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை அதே சைஸில் கூட போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுமே இன்னொரு லேயர் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சாமந்தி பூ வந்து அடுக்கடுக்காக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு 2-3 லேயர் வந்து ஹம்ஸே போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவரும் நம்ம போடலாம். ஓகேவா? ஃப்ளாரலில் வந்து இந்த அரபிக் போடுவோம்ல, ஸோ அப்போ போட சொல்ல உங்களுக்கு இந்த ஃப்ளவர்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு லேயர் வந்து போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் மட்டும் அந்த பெட்டல்ஸை மட்டும் அவுட்லைன் மட்டும் நல்லா போல்டாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம போல்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அரபிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து போல்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளாரலில் நிறைய போல்டு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அதே ஷேப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். தேய்க்காதீங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நீங்கள் நார்மலாக கொடுக்குறத விட இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஸ்பைரல் போட போகிறேன். ஸோ ஸ்பைரல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நான் வந்து ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்து பேசிக் எலமெண்ட்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன் ஸ்பைரல் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ மறுபடியும் இதிலேயே பார்த்துக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே டச் பண்ணாமல் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மூன் ஷேப் இருக்குல்ல, இந்த மாதிரி மூன் ஷேப்பில் வந்து நான் 4 டைரெக்ஷன்லையுமே வந்து போட போகிறேன். இந்த சைடும் அந்த சைடும், அப்புறம் வந்து கீழேயும் 4 டைரெக்ஷனில் வந்து இந்த மாதிரி மூன் ஷேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போல்டு பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் போல்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து போல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஃப்ளவர் இந்த மாதிரி பெட்டல்ஸ் போடுவோம்ல, இந்த மாதிரி எம் ஷேப்பில் பெட்டல்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சைஸஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் ரேண்டமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ரேண்டமாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வேணால் போடலாம், 5 போடலாம், 6 போடலாம். இதுக்கு வந்து ரேண்டமாக போட்டுக்கோங்க. இதில் சைஸ் கூட பிரச்சனை கிடையாது, பெருசும் போட்டுக்கலாம் சின்னதும் போட்டுக்கலாம். பட் பார்க்குறதுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டு பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா போல்டு வந்துடும்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஷேடிங் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பை வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக கோடாக வரும் நீங்கள் தேய்க்க சொல்ல. ஸோ இது பேர் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷேடிங்கில் வந்து இது பேர் வந்து ஸ்ட்ரோக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே அழகாக இருக்கும். இது மட்டும் லைட்டாக இருக்கும், அந்த பார்டரோடு சேர்த்து பார்க்க சொல்ல போல்டாக இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரல் டிசைனுக்கு வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளேயும் நான் ஸ்பைரல் போட்டுக்கிறேன். இப்போ செகண்டில் வந்து 4 இது போட்டோம்ல, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 3 இது போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம கண்ணாலேயே பார்த்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா?
இதை நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் போடாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, அப்புறம் திக்காக ப்ரெஷர் கொடுங்க, லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த டிசைன் போட்டுக்கலாம். பட் பிகினர்ஸாக இருக்க சொல்ல அந்த மாதிரி வராது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ண கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 இது போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 பெட்டல் போட்டிருப்போம், 2 வாட்டி பெண்ட் பண்ணி போட்டிருப்போம். பட் இப்போ போடுறதுல வந்து 3 வாட்டி பெண்ட் பண்ணி போடுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்குமே வந்து சைஸஸ் கிடையாது, ஷேப் வந்து எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஒன்று பெருசு ஒன்று சின்னது கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஃபைனலாக பார்க்க சொல்ல அந்த ஃப்ளவரோட லுக்கு வந்து வரணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போல்டு பண்ணுவோமா ஆஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி நம்ம போல்டு. பட் இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் போட சொல்ல நீங்கள் ஆர்கானிக் கோனில் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். பட் நீங்கள் கடையில் வாங்குகிற கோனில் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. ஓகேவா? ஸோ நம்ம மேக் பண்ணுற கோன் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து கிட்டு வாங்கி அட்டன் பண்ணுங்கள். அதில் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், அது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டோடு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக தான் வந்து மிக்ஸாலஜி கிளாஸுக்கு கிட்டு வந்து வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டோக் கொடுத்து ஷேடிங் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 பெட்டல் போட்டால் எப்படி இருக்குது ஃப்ளவர், 3 அந்த பெண்ட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குது, நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 4th பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிளுமே இந்த மாதிரி பாதி பாதியாக போட சொல்ல உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. பட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாதீங்க, பாதியோடு நிறுத்திடுங்க. திருப்பி திருப்பி வளைச்சி உள்ளே வந்து அன்ஈவனாக வந்து கொண்டு வந்துடுங்க அப்படியே. ஓகேவா? ட்ரையாங்கிளை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் அன்ஈவனாக உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து மாற்றி வந்து கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பெட்டல் போடுறத வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ உள்ளே இருக்க எலமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பேசிக்காக நான் சொல்லிக் கொடுக்குறது. இதுலேயுமே அட்வான்ஸ் லெவல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெட்டல்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், போல்டு கொடுப்போம். நீங்கள் ஷேடிங் கொடுத்துட்டு கூட நீங்கள் போல்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து போல்டு கொடுத்துட்டு நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஷேடிங் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போல்டு மேலே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஷேடிங் போட போகிறேன். ஷேடிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கோனோட டிப்பை வச்சு தேய்ச்சாலே போதும், ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஓகேவா? ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து கிடச்சிடும். ஓகேவா? நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குண்டு குண்டாக வந்து கோன் வந்து வெளியே வரும். ஸோ அப்போ வந்து அந்த லைன் வந்து கிடைக்காது, அந்த ஸ்ட்ரோக் கிடைக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோன் ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அந்த ஷேட் அந்த ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி லைட்டாக ஷேட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக ஷேடிங் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது வந்து உள்ளே இருக்க எலமெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேலே வந்து நான் ரவுண்டுமே வந்து போல்டு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் நீட்டாக பண்ணால் மட்டும்தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரி வராது. இப்போ 5th பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சைடு வந்து லீஃப் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகேவா? லீஃப் போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக சர்க்கிள் போடுறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரலில் வந்து என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நான் தனியாக ஒரு கிளாஸில் எடுப்பேன், சின்ன எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும்ல. ஸோ இது வந்து கனெக்டிங் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் 4-5 டிசைன்ஸ் வந்து இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது கனெக்டிங் எலமெண்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நார்மலாக போடுற இந்த 3 இது பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இது பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பட் கடைசியில் பார்க்குறதுக்கு இது ஃப்ளவர் மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு ஷேடிங் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் போல்டு பண்ண சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா
அந்த போல்டு பண்ணோட பார்டர்லேருந்து நீங்கள் இழுத்துடுவீங்க. ஸோ அப்போ வந்து கோன் வந்து அங்கங்கே திட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு போட தெரியனால நான் ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த லீஃபுக்குமே நான் வந்து ஷேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து நான் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்லைனும் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கையில் போட சொல்ல பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து முஸ்லீம் ப்ரைட்லாம் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் தான் போடுவாங்க, ஓகேவா?